வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 9வது அத்தியாயம். அடையாரின் பிரதான சாலையில் அமைந்திருந்த அந்த பிரம்மாண்டமான பங்களா விடியற்காலை பொழுதின் மெல்லிய பனிமூட்டத்தில் ஒரு தனிக்கோட்டையைப் போல கம்பீரமாக வீற்றிருந்தது. ஆரியன் ஜெகநாத்தின் அதிகாரத்திற்கும் சாம்ராஜ்யத்திற்கும் சாட்சியாக நின்ற அந்த இரும்பு வாயில் கதவுகள் கார்களின் வருகையைக் கண்டு மெதுவாக திறந்து கொண்டன. முதலில் சீறிக்கொண்டு வந்து இறங்கியது ஆகாஷின் கார். கோவிலில் இருந்து கிளம்பும் போதே மணமக்களை வீட்டிற்குள் முறைப்படி வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆகாஷ் காரை அதிவேகமாக ஓட்டிக்கொண்டு ஆரியனின் காரை விட முந்திக்கொண்டு பங்களாவிற்கு வந்து சேர்ந்திருந்தான். கார் நின்ற அடுத்த வினாடியே இறங்கிய ரித்விகா, அண்ணியும் அண்ணனும் வர்றதுக்குள்ள நான் ஆரத்தி தட்டை ரெடி பண்ணிடுறேன் என்று குதூகலத்துடன் வீட்டின் சமையலறைக்கு ஓடினாள். அஞ்சலியும் ஆகாஷின் அம்மாவும் அவளுக்கு உதவியாக பின்னாலேயே சென்றனர். சடசடவென்று ஒரு பெரிய பித்தளை தட்டில் தண்ணீரை ஊற்றி அடர் குங்குமத்தையும் மஞ்சளையும் கரைத்து அதன் மேல் பனித்துளி விலகாத அடர் சிவப்பு ரோஜா இதழ்களை தூவி நடுவே சுடரொளி வீசும் கற்பூரத்தை ஏற்றி ஆயத்தப்படுத்தினாள் ரித்விகா. அவள் ஆரத்தி தட்டை ஏந்தி கொண்டு பிரதான வாசலுக்கு ஓடி வந்த அதே வினாடி ஆரியனின் கருப்பு நிற சொகுசு காரும் வந்து நின்றது. சொகுசு காரின் பின்னிருக்கையில் இரு துருவங்களாக அமர்ந்திருந்தனர் ஆரியனும் அக்ஷராவும். காரின் ஜன்னல் வழியே வெளியே விரித்து கொண்டிருந்த அக்ஷராவின் நெஞ்சுக்கூடு ஆத்திரத்திலும் அவமானத்திலும் வேகமாக ஏறி இறங்கியது. அவளது கைகள் இன்னும் தன் மடியில் கிடந்த பட்டு சேலையின் முந்தானையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தன. தன் கழுத்தில் புதிதாக ஏறியிருந்த அந்த மஞ்சள் கயிற்றின் கணம் அவளது மனசாட்சியை ஒவ்வொரு வினாடியும் அழுத்தி கொண்டிருந்தது. கார் பிரதான வாசலில் வந்து நின்றதும் ஆரியனின் அசிஸ்டன்ட் சந்தோஷ் விறுவிறுவென்று இறங்கி வந்து அக்ஷராவின் பக்கத்து கதவை திறக்க முற்பட்டான். ஆனால் அவனது கை பிடிமானத்தை தொடுவதற்கு முன்பே காரின் கதவை ஆக்ரோஷமாக திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அக்ஷரா. அவளது காலடிகள் அந்த பங்களாவின் பளிங்கு தரையில் பட்டபோது ஒருவித உக்கிரமான அதிர்வு அந்த இடத்தையே சூழ்ந்தது. அவளது அடர் சிவப்பு நிற அக்வா பட்டு சேலை காற்றில் அக்னி பிழம்பென படபடத்தது. தலையில் சூடியிருந்த மல்லிகை பூவின் நறுமணம் காற்றில் வீசினாலும் அவளது முகத்தில் படிந்திருந்த அடர்ந்த கோபமும் வன்மமும் அதை சுட்டரிப்பதாகவே இருந்தன. அதே நேரம் பங்களாவின் பிரதான கதவை திறந்து கொண்டு கைகளில் பிரம்மாண்டமான பித்தளை ஆரத்தி தட்டோடு பூரிப்பும் புன்னகையுமாக ஓடி வந்தாள் ஆரியனின் தங்கை ரித்விகா. தண்ணீரில் கரைக்கப்பட்ட அடர் குங்குமமும் மஞ்சள் நீரும் அதன் மேல் மிதந்த சிவப்பு ரோஜா இதழ்களும் விடியற்காலை சூரியனின் பொன்னிற கதிர்களில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. தன் அண்ணனின் வாழ்வில் ஒரு விடிவெள்ளியாய் அண்ணி வந்துவிட்டாள் என்ற பேராசையோடு அவளது முகம் சந்தோஷத்தில் பிரகாசித்தது. வாங்க அண்ணி, உங்களை இந்த வீட்டுக்கு வரவேற்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா என்று ஆசையோடு அக்ஷராவின் முன்னால் வந்து நின்று ஆரத்தி தட்டை உயர்த்தினாள் ரித்விகா. அக்ஷராவின் இதயம் ஒரு நொடி உறைந்தது. ஆரியன் மீது அவளுக்குள் கனன்று கொண்டிருந்த அந்த அசுரத்தனமான வன்மம் அடுத்த வினாடியே அந்த பித்தளை தட்டை காலாலேயே தட்டிவிட தோண்டியது. அவளது பிசினஸ் மூளையும் ஆத்திரமும் அதைதான் செய்ய சொன்னது. ஆனால் எதிரே நிற்கும் அந்த பெண்ணின் கண்களில் தெரிந்த வெள்ளந்தி அன்பும் தன் அண்ணனின் கல்யாணம் முடிந்துவிட்டது என்ற அந்த பாசிட்டிவ் பரவசமும் அக்ஷராவின் கௌரவத்தை தடுத்து நிறுத்தின. தான் படித்த படிப்பு, தாத்தா சொல்லித்தந்த வளர்ப்பு, ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் தலைவர் என்ற கம்பீரம், இவை எதுவுமே ஒரு அப்பாவியிடம் தன் அதிகாரத்தை காட்ட அனுமதிக்கவில்லை. அக்ஷரா பற்களை இறுக்க கடித்தாள். இதழ்களின் சிவப்பை மீறி அவளது தாடை நரம்புகள் புடைத்தன. ரித்துவின் அந்த மாசற்ற புன்னகையை கண்டு அவளால் கொடூரமாக நடந்து கொள்ள முடியாமல் போனது. மனதிற்குள் பொங்கி வந்த ஆத்திரத்தை அப்படியே அமுக்கிக் கொண்டு மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அமைதியாக நின்று ஆரத்தி சுற்ற அனுமதித்தாள். ஆரத்தி சுற்றி முடித்து ரித்து குங்குமத்தை நீட்டிய போது பின்னால் வந்த ஆகாஷின் அம்மா, ஆரியனை சிறுவயதிலிருந்தே தாய் ஸ்தானத்திலிருந்து வளர்த்த அந்த பெரியவர், அக்ஷராவின் அருகே மென்மையாக வந்தார். அவளது தோள்களை அன்போடு பற்றி, மகாலட்சுமி தாயே, வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா, பெரியவனா சொல்றேன், எந்த குறையும் இல்லாம உன் காலடி பட்டதும் இந்த வீடு இன்னும் செழிக்கும் என்று வாஞ்சையோடு அவளது தலையை கோதி ஆசிர்வதித்தார். அந்த பெரியவரின் கரங்கள் தன் தலையை தொட்டு ஆசிர்வதித்த அந்த வினாடியில் அக்ஷராவிற்குள் விவரிக்க முடியாத ஒரு மெல்லிய நடுக்கம் ஊடுருவியது. தாயின் அரவணைப்பை கண்டிராத அவளது இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் அந்த முதியவரின் மாசற்ற அன்பு ஒரு சிறு தையலையாவது போட்டது போலிருந்தது.
அவரது கண்களில் தெரிந்த வாஞ்சையில் பொய்யில்லை. எந்த விதமான கார்ப்பரேட் சுயநலமும் கலந்திருக்கவில்லை. தான் சுமந்து வந்த அத்தனை ஆத்திரத்தையும் நெஞ்சை அடைத்த வன்மத்தையும் அந்த தாய்மையின் கூர்மையான அன்புக்கு முன்னால் அவளால் ஒரே அடியில் கொட்டி தீர்க்க முடியவில்லை. அவளது தாடை நரம்புகள் கோபத்தில் புடைத்தாலும் தலை இயல்பாகவே அந்த பெரியவரின் பாதங்களை நோக்கி வணங்கியது. என் ஆரியன் தம்பிக்குன்னு ஒரு நல்ல மனசுக்காரி அமையணும்னு தினமும் அந்த அடையாறு சிவனை தான் வேண்டிட்டு இருந்தேன் தாயே. அவனோட அசுரத்தனமான உழைப்புக்கும் யாருக்கும் பணியாத அந்த பிடிவாத குணத்துக்கும் ஏத்த ஒரு மகாலட்சுமி இன்னைக்கு என் கண்ணெதிர வந்து நிக்கிறா. இனி இந்த வீட்டுக்கு எந்த குறையும் வராது என்று ஆகாஷின் அம்மா நெகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த குங்கும சிமிழை திறந்து அக்ஷராவின் நெற்றி வகிட்டில் வைக்க முயன்றார். அக்ஷரா ஒரு நொடி திகைத்து போனாள். ஆரியனின் சதிவலையால் தன் கழுத்தில் ஏறிய அந்த மஞ்சள் கயிற்றையே அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போது அந்த வீட்டின் மருமகளாக அடியெடுத்து வைக்கும் அடையாளமாக நெற்றியில் குங்குமம் சூட்டப்படும் போது அவளது சுயமரியாதை மீண்டும் ஒரு முறை உரசி பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த பெரியவரின் தழுதழுத்த குரலும் எதிரே காத்து நின்ற ரித்துவினுடைய கள்ளமில்லாத விழிச்சிரிப்பும் அவளது கைகளை தடுத்து நிறுத்தின. பற்களை இறுக்க கடித்து தன் ஆத்திரத்தை உதட்டோரம் முறைத்த ஒரு போலி புன்னகையால் மூடி மறைத்தபடி அமைதியாக அந்த பெரியவரின் கைகளால் குங்குமத்தை பெற்றுக்கொண்டாள். வாம்மா, உன் கால் அடியெடுத்து வைக்கும்போது இந்த வீட்டோட வாசற்படியே பூரிக்கட்டும் என்று பெரியவர் வழிவிட, பெரியவர்களின் வார்த்தையை மீறக்கூடாது என்பதும் குடும்ப பாரம்பரியத்தின் மாண்புகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதும் அக்ஷராவின் இரத்தத்தில் ஊறிய பண்பாடு. ஆரியன் தன்னை அக்ரிமெண்ட் போட்டு பூட்டியிருந்தாலும் அந்த பெரியவரின் வார்த்தைகளில் இருந்த தாய்மையின் அன்பை அக்ஷராவால் நிராகரிக்க முடியவில்லை. தன் அடர் சிவப்பு பட்டு சேலையை லேசாக உயர்த்தியபடி தன் வலது காலை முன்வைத்து ஒரு பேரரசியின் கம்பீரத்தோடு அந்த பிரம்மாண்ட பங்களாவிற்குள் முதலாக அடியெடுத்து வைத்தாள். அவளது பாதங்கள் பளிங்கு தரையில் பட்ட அந்த வினாடியில் ஆரியனின் கண்கள் அவளையே விசித்திரமான ஒரு பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தன. ஆனால் அவளது பொறுமைக்கு வைக்கப்படும் சோதனைகள் இத்துடன் முடியவில்லை. பின்னால் வந்த ஆகாஷ் சும்மா இருக்காமல் தன் தாயின் தோள்களை பற்றி கொண்டு, அம்மா, சும்மா வாசலோட வரவேற்பை முடிச்சா எப்படிமா? ஆரியன் தம்பதிகளுக்கு முறைப்படி செய்ய வேண்டிய அத்தனை சடங்குகளையும் நீங்க தான் முன்னாடி நின்று தடபுடலாம் நடத்தணும். புது பொண்ணு காலால உள்ள வந்தாச்சு, அடுத்து காமாட்சி விளக்கு ஏத்துறது, பால் காய்ச்சறதுன்னு எல்லா மகாலட்சுமி சடங்குகளும் சுபமா நடக்கணும்மா என்று உற்சாகத்துடன் தூண்டிவிட்டான். ஆமாம்மா, ஆகாஷ் அண்ணன் சொல்றது சரி. அண்ணியும் அண்ணனும் ஜோடியா நின்னுதான் அந்த பெரிய பித்தளை காமாட்சி விளக்கை ஏத்தணும். என் அண்ணன் கண்ணுல தெரியுற இந்த சந்தோஷத்தை நான் என் ஆயுசுக்கும் பார்த்ததில்லம்மா என்று ரித்துவும் குதூகலத்துடன் தன் கரங்களை தட்டி ஆராவாரம் செய்தாள். ஆகாஷின் அம்மாவும் நெகிழ்ச்சியோடு புன்னகைத்தார். நிச்சயமாப்பா, ஆரியன் தம்பி வாழ்க்கையில இன்னைக்குதான் விடியல் பிறந்திருக்கு. வாமா அக்ஷரா, இந்த வீட்டோட பூஜை அறை உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு என்று வாஞ்சையோடு அழைக்க அக்ஷராவிற்குள்ளே குதித்து கொண்டிருந்த அக்னி குழம்பு 2 மடங்காக உயர்ந்தது. ஒரு 200 கோடி கார்ப்பரேட் டீலுக்காக தான் தாத்தாவின் சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற தாலியை ஏற்றுக்கொண்டவளை இப்படி பாரம்பரிய மருமகளாக்கி பூஜை அறையில் உட்கார வைக்கிறார்களே என்று அவளது மூளை கூச்சலிட்டது. தன் கௌரவமும் சுயமரியாதையும் இந்த சடங்குகள் என்ற போர்வையில் கரைக்கப்படுவதைக் கண்டு அவளது ரத்தம் கொதித்தது. அவள் சட்டென்று தன் கூர்மையான பார்வையை ஆரியனை நோக்கி திருப்பினாள். ஆனால் ஆரியனோ எதையும் அறியாதவன் போல நின்றான். அவனது உதட்டோரம் அரும்பியிருந்த அந்த மெல்லிய கம்பீரமான புன்னகையில் வஞ்சகம் ஏதும் இல்லை. மாறாக அவளது அத்தனை ஆத்திரத்தையும் வன்மத்தையும் தன் ஒற்றை பார்வையாலேயே உள்வாங்கும் அசுர காதலின் திமிரும் நிதானமும் மட்டுமே மிஞ்சியிருந்தன. அக்ஷரா தன்னை கொலை வெறியோடு வெறித்து பார்ப்பதை உணர்ந்த ஆரியன் அவளது பார்வையை நேருக்கு நேராக சந்தித்தான். அவனது அகன்ற மார்பு மெலிதாக ஏறி இறங்க தன் இடது கையில் இருந்த தங்க கடையத்தை லேசாக திருகியபடி அவளது ஆத்திரத்திற்கு முன்னால் அசையாத மலையென நின்றான். அவனது அந்த கூர்மையான விழிகள் அக்ஷராவிடம் மௌனமாக பேசின. நீ என்ன வெறுப்பால சுட்டெடுத்தாலும் சரி, இந்த அசுரனின் கோட்டைக்குள்ள நீ காலடி எடுத்து வச்ச நொடியிலேயே என் வாழ்வுல அத்தனை சந்தோஷங்களுக்கும் நீ மட்டும்தான் பேரரசி. அவனது அந்த அமைதியான கெத்தும் தன்னை முழுமையாக ஆட்கொள்ள துடிக்கும் அந்த ஆழமான பார்வையும் அக்ஷராவின் கோபத்தை இன்னும் உக்கிரமாக்கின. பற்களை இறுக்க கடித்து தன் ஆத்திரத்தை உதட்டோரம் மூடி மறைத்தபடி அவன் விரித்த அந்த பாச வலையில் வேறு வழியின்றி வீழத் தொடங்கினாள் அக்ஷரா. பூஜை அறைக்கு ஆரியன் மற்றும் அக்ஷரா அழைத்து செல்லப்பட்டனர்.
அங்கே பெரிய பித்தளை காமாட்சி விளக்கில் பஞ்சு திரியிட்டு சுத்தமான பசுனை ஊற்றி ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்தது. வாங்க அண்ணி, 2 பேரும் சேர்ந்து இந்த விளக்கை ஏத்துங்க என்றாள் ரித்து அன்புடன். வேறு வழியின்றி அக்ஷரா தீப்பெட்டியை எடுத்து திரியில் நெருப்பை பற்ற வைத்தாள். அடுத்த வினாடி ஆரியன் மெதுவாக முன்னே வந்து அவளது கையை அணைத்தாற் போல தன் பெரிய கரங்களால் பற்றி பிடித்து கொண்டான். அவனது உடலின் கதகதப்பும் அந்த தீண்டலில் இருந்த காதலின் தவிப்பும் அவளது விரல்களில் பட்டபோது அக்ஷராவின் உடல் அருவருப்பில் சிலிர்த்தது. அவளது மை தீட்டிய பெரிய கண்கள் ஆரியனை பார்த்து தீப்பொறியாய் சிதறின. கையை எடுடா அசுரா என்று அவளது பார்வைகளை கத்தின. ஆனால் சுற்றியிருக்கும் பெரியவர்களுக்காகவும் அஞ்சலி ரித்துவின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சிக்காகவும் தன் பற்களை இருக்க கடித்து கொண்டு விளக்கை ஏற்றி முடித்தாள். அடுத்ததாக அஞ்சலி ஒரு நேர்த்தியான வெள்ளித்தட்டில் ஆவி பறக்கும் சுட சுட பாலும் சர்க்கரையும் கலந்த டம்ளரையும் அதன் அருகே தோல் உரித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு செவ்வாழை பழத்தையும் ஏந்தி வந்தி சிரித்தபடி நின்றாள். அண்ணி, நம்ம ஊர் பாரம்பரிய முறைப்படி புதுசா கல்யாணமான தம்பதிகள் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் செய்கிற முதல் சடங்கு இதுதான். ஒரே டம்ளர் பாலையும் ஒரே பழத்தையும் 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கணும். முதல்ல நீங்க அண்ணனுக்கு ஊட்டி விடுங்க என்று அஞ்சலி தன் மென்மையான குரலில் சிரித்து கொண்டே சொன்னாள். அக்ஷராவின் இதயம் ஒரு நொடி ஸ்தம்பித்தது. இவன் கையால தாலியை கட்டிக்கிட்டதே மாபெரும் அவமானம். இதுல இவனுக்கு நான் என் கையால பழத்தையும் பாலையும் ஊட்டி விடணுமா? அதுவும் ஒரே பழத்தையும் ஒரே பாலையும் பகிர்ந்துக்கணுமா என்று அவளது மனசாட்சி ஆத்திரத்தில் அலறியது. சுற்றியிருந்த பெரியவர்களும் ரித்துவினுடைய கள்ளமில்லாத குதூகல பார்வையும் அக்ஷராவை வேறு வழியின்றி அந்த தட்டை நோக்கி நகர வைத்தன. தன் விரல்கள் நடுங்காமல் இருக்க பற்களை இருக்க கடித்தபடி அந்த செவ்வாழை பழத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மெதுவாக கிள்ளி எடுத்தாள். ஆரியனின் முகத்திற்கு அருகே தன் கையை கொண்டு சென்றபோது அவளது பார்வையில், இந்த பழத்துல விஷம் கலந்திருந்தாலும் யோசிக்காம உனக்கு கொடுத்திருப்பேன் என்ற உக்கிரமான வன்மமும் அருவருப்பும் அப்பட்டமாக மின்னின. ஆரியன் அவளது விழிகளில் தெரிந்த அத்தனை அக்னியையும் அமைதியாக பருகினான். அவனது உதடுகளில் ஒரு மாபெரும் வஞ்சகமற்ற கம்பீர புன்னகை அரும்பியது. அக்ஷராவின் விரல்கள் தன் உதட்டை தொட்ட அந்த வினாடியில் அவளது நடுக்கமும் விரல்களை உணர்ந்தவன் போல அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடியே அந்த பழத்தை மென்று விழுங்கினான். அப்போது சுற்றியிருந்த யாரும் கவனிக்காத அந்த ஒற்றை வினாடியில் அக்ஷரா தன் கையை அவசர அவசரமாக பின்னுக்கு இழுக்க முயன்ற போது ஆரியன் தன் பற்களால் அவளது ஆட்காட்டி விரலை லேசாக ஆழமாக கடித்து பிடித்தான். அக்ஷரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவனது பற்களின் அழுத்தமும் விரலில் பட்ட உஷ்ணமும் அவளது நரம்புகளில் ஒரு விவரிக்க முடியாத மின்சாரத்தை பாய்ச்சின. சுற்றிலும் ஆகாஷின் அம்மாவும் ரித்துவும் அஞ்சலியும் புன்னகையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவளால் கத்தவும் முடியவில்லை, கையை ஆக்ரோஷமாக இழுக்கவும் முடியவில்லை. தன் ஆத்திரத்தையும் வலியையும் உதட்டிற்குள் அமுக்கிக் கொண்டு அவனை கொலை வெறியோடு முறைத்தாள் அக்ஷரா. அவளது கண்கள் அக்னி பிழம்பாய் அவனை சுட்டரித்தன. கையை விட்டுட்டா அசுரா, இல்ல உன்னை கொன்னுடுவேன் என்று அவளது பார்வைகளை சீறின. ஆனால் ஆரியன் அசையவில்லை. அவளது அந்த உக்கிரமான முறைப்பை கண்டு ரசித்தபடியே அவளது விழிகளுக்குள் தன் காதலை ஆழமாக பாய்ச்சி மெதுவாக அவளது விரலை விடுவித்தான். அவனது மூச்சுக்காற்று அக்ஷராவின் கை விரல்களில் பட்டபோது அவளது உடலே ஒரு நொடி சிலிர்த்து போனது. விரலை மீட்டு கொண்ட அக்ஷரா தன் ஆட்காட்டு விரலை மற்ற விரல்களுக்குள் பொதிந்து மறைத்து கொண்டு பற்களை இருக்க கடித்தபடி அவனை தீப்பொறி பறக்க பார்த்தாள். அடுத்து அஞ்சலி புன்னகையோடு, அண்ணன், இப்ப உங்களோட முறை, அன்னைக்கு நீங்க ஊட்டி விடுங்க என்றாள். ஆரியன் தன் நீண்ட விரல்களால் அந்த பழத்தின் அடுத்த பகுதியை மெதுவாக கிள்ளினான். அவனது அசுரத்தனமான ஆளுமைக்கு நடுவே அவளது மென்மையான உதடுகளுக்கு ஊட்டிவிட அவனது கைகள் காட்டிய அந்த அதீத கவனம் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ வைத்தது. அவன் நெருங்கி வந்ததும் அக்ஷரா தன் முகத்தை லேசாக விளக்க முயன்றாள். ஆனால் ஆரியனின் கூர்மையான பார்வை அவளை கட்டுப்படுத்தியது. எல்லாரும் முன்னாடியும் நாடகம் ஆட சொன்னது நீதானே அக்ஷரா, இப்போ அமைதியா வாங்கிக்கோ என்று அவனது பார்வைகளே மௌனமாக உத்தரவிட வேறு வழியின்றி தன் இதழ்களை திறந்து அவன் ஊட்டிய பழத்தை ஏற்றுக்கொண்டாள். அடுத்து அந்த சூடான பால் டம்ளரை அக்ஷரா ஆரியனிடம் நீட்ட அவன் அதிலிருந்து ஒரு மடக்கு குடித்துவிட்டு மீதி பாலை அக்ஷராவின் உதடுகளுக்கு அருகே கொண்டு சென்றான். அவன் குடித்த அதே டம்ளரில் அவனது எச்சில் பட்ட அந்த பாலை தானும் குடிக்க வேண்டும் என்றெண்ணிய போது அக்ஷராவிற்குள் அருவருப்பும் ஆத்திரமும் உச்சத்தை தொட்டன. ஆனால் பெரியவர்களின் முன்னிலையில் தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள நெஞ்சில் கனன்ற நெருப்பை மறைத்து கொண்டு அந்த பாலின் ஒரு மடக்கை குடித்து முடித்தாள். சடங்குகள் அனைத்தும் முடிவடைந்ததும் ஆகாஷின் அம்மா புன்னகையோடு, சரிப்பா, புது பொண்ணையும் மாப்பிள்ளையும் மேல இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. அக்ஷரா பாவம் காலையில இருந்து ரொம்ப கலப்பா இருக்கா.
என்றார். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடி அக்ஷராவின் பொறுமையின் கடைசி நூலும் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவள் சட்டென்று ஆரியனை திரும்பி பார்த்தாள். அவளது விழிகளில் இருந்த உக்கிரமான அக்னி வெளிப்பட்டது. இத்தனை நேரம் பெரியவர்களுக்காக அடக்கி வைத்திருந்த புயல் இப்போது அந்த அறை கதவுகளுக்கு பின்னால் வெடிக்க தயாராக இருந்தது. முதல் நாள் இரவே தொடங்கப் போகும் கார்ப்பரேட் போர்க்களம். ஆரியனின் சாம்ராஜ்யத்தை உள்ளிருந்தே வீழ்த்த அக்ஷரா தீட்டப் போகும் அந்த ரகசிய திட்டம் என்ன? வெறுப்பையும் வன்மத்தையும் அக்னியாக கக்கும் பேரரசியின் முன் தன்னையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் இந்த அசுர காதலனின் அடுத்த அதிரடி நகர்வு என்னவாக இருக்கும்? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.